Hey everyone, welcome to Abhinay Gilbert and this is your Abhi. So, இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா don't forget to subscribe my channel and click the bell icon so that next நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லைக் நான் கமெண்ட் ஓப்பன் ரீட் பண்ணும்போதே நான் பார்க்குறேன். எல்லாருமே அக்கா ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்கள். லைக் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் ஐ எம் ஸ்டடிங் 6th 8th 9th ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்ட ஸ்டடி டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ ஆம் கோனா ஷேர் மை டாப் 10 ஸ்டடி டிப்ஸ் which help me stay consistent and remember more better about my subjects. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் போமோடோரோ டெக்னிக். ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கும்போது. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை நாளைக்கு எக்ஸாம்னா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. படிக்கிறாங்க ஓகே. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பட் அது வந்து ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வெளியில் வந்த டைம் அப்புறம் ஒரு 10 minutes கழிச்சு அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க என்ன எழுதுனாங்கிறது அவங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சமாக படித்தா கூட படிக்கிறத நம்ம தெளிவாக படிக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங்கே நமக்கு. ஸோ ஃபர்தராக நமக்கு ஃப்யூச்சர்லையுமே லைக் நம்ம ஒர்க் பண்ணும்போதோ இல்லை நம்ம வேறு யாருக்கா சொல்லிக் கொடுக்கும்போதோ கண்டிப்பாக அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக படிக்கவே கூடாது. லைக் நம்ம நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி படிக்கணும்னு காலையிலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு மதியம் சாப்பிடாம சரியாக தூங்காமல் அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக படிக்கவே கூடாது. நம்ம 25 minutes படிக்கிறோமா, நெக்ஸ்ட் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மைண்டில் நிற்கும். அதே டைம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே ஸ்கூல் டைம் லைக் என்னோட 10th 12th இப்போ என்னோட லா டிகிரி ஐ எம் டூயிங் மை ஃபைனல் இயர் இப்போ வரைக்குமே நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற ஒரு பெஸ்ட் ஸ்டடி டிப்னா இந்த போமோடோரோ டெக்னிக் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் டிப் இஸ் டீச் வாட் யூ லேர்ன். ஸோ என்னோட ஸ்டடி விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் மேக்ஸிமம் நான் படித்து முடித்த உடனே எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் ஷேர் பண்ணிவிடுவேன். லைக் நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்போவுமே நம்ம படிச்சுட்டு சில பேர் வந்து மைண்டுக்குள்ளே படிப்பாங்க, அது ஓகே. பட் மேக்ஸிமம் 90% எப்படின்னா நம்ம வெளியில் சொல்லி படிக்கும்போது தான் அது இன்னுமே நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அதை தவிர நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம தனியாக உட்காந்து படிக்கிறத விடையுமே ஒருத்தங்களுக்கு டீச் பண்ணும்போது நம்ம திருப்பி படித்த விஷயத்தையே அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அது இன்னுமே நம்மளோட மைண்டில் நல்லாவே பதியும். அதே டைமில் எக்ஸாம் நம்ம ஆன்சர் ஷீட் நம்ம கையில் வந்துட்டு கொஷின் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் நம்ம படித்த எல்லாமே ரீகால் பண்ணி நமக்கு ஈஸியாகவே நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ ஈஸியாகவே நம்மளோட எக்ஸாமை நல்லாவே பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் இந்த சப்ஜெக்ட் பற்றியோ இல்லை ஒரு டாபிக் பற்றியோ தெரியாதவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு யாராச்சும் இருக்கட்டும், தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதே டைமில் உங்களோட மைண்டை நீங்கள் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் கூட, மேக் நோட்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் கூட கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வெப்சைட்ஸோ இல்லை வேறு எதில் யூடியூப் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வந்துட்டு நோட்ஸ் அந்த டைமில் பார்த்து படித்தாலுமே நம்ம கைப்பட நோட்ஸ் எழுதும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மைண்டில் நல்லாவே ஸ்டோராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க, ஒரு விஷயத்த நம்ம பேசி ஒருத்தங்க சொல்கிறது கேட்குறத விடையுமே நம்ம அதை எழுத ஆரம்பித்தோன்னா நம்ம பேசி படிக்கிறத விட அது வந்துட்டு நம்ம எழுதி படிக்கும்போது நல்லாவே நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம மம்மிஸ்லாம் முன்னாடி சொல்லுவாங்கள்ல, படிக்க மட்டும் செய்யாத, படித்து முடித்தோடனே எழுதிப்பாரு. அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம மைண்டில் இன்னுமே ஸ்டோர் ஆகணுங்கிற ஒரே ரீசனுக்காண்டி தான் எழுதிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நோட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு எக்ஸாம் டைமில் லாஸ்ட் டைம் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி படித்து முடிச்சதை ரிவைஸ் பண்ணுறோன்னா நம்ம புக்கில் உட்காந்து எல்லா லைனையும் நம்மளால் ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா புக்கில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. நம்ம சிலபஸ்க்கு எதுவும் நம்ம அதை தான் படிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ நோட்ஸ் மேக் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக அதை பார்க்கலாம். லைக் நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டோ இல்லை வந்து கோட் நோட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கும்போது நமக்கே அந்த புக் ஓப்பன் பண்ணாலே நம்ம புக் எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல
நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஐடியாலஜி தானே. நம்ம மைண்டை ட்ரிகர் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சுற்றி இருக்க இடத்தையோ நம்ம புக்ஸையோ மாற்றி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு படிக்கணும்னு தோணிடும்ல. இன்னொரு திங் என்னன்னா, நீங்கள் ஃப்ளோ சார்ட் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இன்னைக்கு நான் இந்த சப்ஜெக்ட் வந்து படிக்க போகிறேன், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோட ஒரு கோலோட படித்து பாருங்கள். நீங்களே நோட்ஸ் எழுதி படித்து பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவாய்ட் மல்டி டாஸ்கிங் அண்ட் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் அ சிங்கிள் சப்ஜெக்ட். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இப்போ நமக்கு ஸ்கூலில் என்ன டைரி போர்ஷன்ஸ் இருக்கும், டெய்லியுமே நம்ம நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம ரெகுலராக படிக்கிறோம், அது ஓகே. ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, லைக் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம தான் படிக்க போகிறோம். யாரும் நமக்காண்டி வந்து எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. ஆனால் எல்லாமே நம்ம தான் படிக்கிறோம். ஸோ எல்லாமே ஒரே நாளில் படிக்கணுமா இல்லை படித்து முடிக்கணுமாங்கிறதுலாம் அவசியம் இல்லைங்க. நமக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காதோ ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டை எடுங்க. ஸோ வந்து இப்போ டஃப்பான சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், ஈஸியான சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். நிறைய பேர் ஈஸியான சப்ஜெக்ட்ஸோ பிடிச்ச சப்ஜெக்டோ ஃபஸ்ட்டு எடுத்து படித்து முடிச்சிருவாங்க. பட் அப்படி நீங்கள் இருக்காதீங்க. டஃப்பான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கும்போது நம்ம மைண்டுக்கு தோணும். ஏன்னா டஃப்பான சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா டைம் எடுக்கும். நம்ம மைண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும், சரி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட், அப்போ நம்ம நிறையவே டைம் எடுப்போம். இல்லைனா இது படிக்க பிடிக்காததுனால தானே நம்ம அதை லாஸ்ட்டில் கொண்டு வைக்க தோணும். ஈஸியாக இருந்தால் சீக்கிரம் படித்து முடிச்சிடணும். அதுதாங்க லாஜிக்கே. பிடிக்காத சப்ஜெக்டோ டஃப்பான சப்ஜெக்டோ ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 hours 3 hours நம்ம படிக்கணும்னு நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைம்லேயே நீங்கள் பிடிச்ச சப்ஜெக்டை படிச்சிட்டிங்கன்னா என்ன தோணுன்னா மைண்டுக்கு, சரி இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம், இவ்வளோ படிச்சிருக்கோம்ல, சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு அந்த பெண்டிங்கான சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் நம்ம எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் நமக்கு பிடிக்காமே போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டஃப் சப்ஜெக்ட்டை கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுத்து நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த டஃப்பான சப்ஜெக்ட்டும் நம்ம பிடிச்ச சப்ஜெக்ட்டும் ஈக்குவல் ஆகி எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே தான் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டெய்லி. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் மேத்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நாளைக்கு சயின்ஸ் படிங்க. லைக் லாவை பொறுத்த நீங்கள் டார்ட்ஸ் எடுத்திங்கன்னா நாளைக்கு க்ரைம் எடுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபிக்ஸிங் அ ரொட்டீன் சேம் டைம் பில்ட்ஸ் அ ஹேபிட். அதாவது ஒரு ரொட்டீன் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சார்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். நம்ம பார்த்துருக்கோம்ல, சின்ன வயசுலலாம் நம்ம அப்பாலாம் 4 மணி 5 மணிக்குன்னா டான்னு எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு அது எந்திரிக்கவே முடியாது. ஆனால் நான் கேட்பேன் எங்கள் அப்பா கிட்டே, என்னப்பா டெய்லி 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கலையே எப்படின்னா, அதுக்கு மேலே அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அவங்க டெய்லி அதை பழகிறதுனால நம்ம தூங்கணும்னு நினச்சா கூட நம்ம பிரெயின் வந்து டப்புன்னு எந்திரி 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தாங்க நமக்கும். நம்ம படிக்கணும், நீங்கள் ஒரு 2 hours படிக்கணும்னு இருக்கோம், ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், டெய்லி அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தாங்க கஷ்டம். இங்கே எல்லாருக்குமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான், எல்லாருக்குமே படிக்க வரும். ஆனால் என்ன, டாப்பருக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அவங்க கன்சிஸ்டண்ட்டாக எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் சரி பார்த்துக்கலாம்னு இருப்போம். பட் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ரொட்டீனை வந்து போட்டு வச்சு டெய்லி படிங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேபிட்டாக மாறி நீங்களே இன்றைக்கி ஃபோன் நோண்டலான்னு தோணாலும், ஐயோ 6 மணி ஆச்சு நம்ம படிக்கணும்ல அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டே தோணி நீங்களே புக் எடுத்து படிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டீன் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹேபிட்டாக மாறி நல்லாவே படிக்கலாம். அண்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இதில் எது ஃபாலோ பண்ணனாலும் இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அவாய்டிங் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ இதை நான் சொல்கிறேன், பட் நானே நிறைய வாட்டி இந்த மிஸ்டேக்கை இப்போ வரைக்குமே பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அ லா ஸ்டூடெண்ட். நான் என்ன தான் நோட்ஸ் எடுத்தாலுமே சில டைம் எனக்கு ரெஃபர் பண்ணணும், இல்லை இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம கை வந்துட்டு மொபைலை தான் தேடும். பார்த்தீங்களா, இப்போ கூட மொபைல் தான் வருது, மொபைலை தான் தேடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதிகமாக என்ன சர்ச் பண்ண போனோமோ அதை பார்க்காம அதை தாண்டி இன்ஸ்டா, வாட்ஸ்அப், எஃபி அப்படிங்கிற அந்த வெவ்வேறு திசையிலிருந்து நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, சரி லைட்டாக போய் ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமோ, லைட்டாக போய் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமோ அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல், அதை நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கை வந்து மொபைலை தேடாது. நம்ம நோட்ஸ்லேயே எல்லாமே இருக்கும்ல, நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கும்,
இருக்கோ, புக்ஸ் இருக்கோ அதே பார்த்து நம்ம படிப்போம். ஆனால் மொபைலில் நம்ம படிக்கிறோங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே வேறு வேறு ஆப்குள்ளே ஜம்ப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும்னா நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி படிங்க. ஆனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட், ஏதாவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் மொபைல் பார்க்குற மாதிரி பாருங்கள். பட் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா நான்லாம் நல்லாவே டிஸ்ட்ராக்ட் ஆவேன். ஸோ நான் அதனால தான் எப்போவுமே பார்த்தேன், நான் வந்துட்டு லேப்டாப்பில் மொபைலில் படிக்கிறத விடமே நான் எனக்குன்னு கையில் எழுதுகிற நோட்ஸில் தான் முக்கால்வாசி டைம் நான் படிப்பேன். அதுவும் என்னோடய செமஸ்டர் எக்ஸாமுக்குலாம் நான் மொபைல் அந்தளவுக்கு எடுக்கவே மாட்டேன். பட் சில கேஸ்லாஸ் அந்த மாதிரி முக்கியமாக ரெஃபர் பண்ணால் நான் எடுப்பேன். ஸோ மொபைல் எடுக்காமலே இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம படிக்க முடியாதுல்ல. லைக் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு மொபைல் தேவை. பட் படிக்கணும் நம்ம வந்துட்டா தயவு செஞ்சு மொபைலில் ஒரு சைடு வச்சுட்டு படிங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு பாருங்கள். நான் எடுக்க சொன்ன பிரேக் சொன்னேன்ல, லைக் 25 மினிட்ஸ் படிச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, இல்லைனா 2 hours படிச்சுட்டு ஒரு ½ hour பிரேக் எடுங்கன்னு. அந்த டைமில் கூட நீங்கள் மொபைல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் படிக்கணும்னு ஒரு இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் மொபைல் ஃபோனை வச்சுட்டு அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் த 7th tip is healthy mindset. That is, don't compare yourself with anyone. நம்மளே இன்னொருத்தவங்க கூட வச்சு கம்பேர் பண்ணால் எப்படிங்க? எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது, எல்லாத்துக்கிட்டேயுமே டேலண்ட் இருக்குது. ஸோ அவன் நல்லா படிக்கிறா, ஐயோ நம்மளால் படிக்க முடியலையே, அவங்களால மட்டும்தான் படிக்க முடியுமா, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி நம்மளே குறைச்சி எடை போடாமல் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வச்சு ஒரு மோட்டிவேஷ்னலாக நமக்கு நானே ஒரு லைக் எப்படி சொல்கிறது, முடியும்டா பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக படிங்க. நம்மளாலையும் முடியும். நம்ம யாரை கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் பிடிச்சி படித்தாலே அவ்வளோதாங்க, ஈஸிங்க. படிக்கிறது அவ்வளோலாம் கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாருமே படிக்கலாம், எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு குறையாக இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி வர வைக்கிறது தான் பிரச்சனையே. சில பேருக்கு அன்றைக்கி ஒரு கமெண்ட் பார்த்தேன், அக்கா எனக்கு படிக்க தோணுதுக்கா, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குக்கா, ஆனால் எனக்கு படிக்க வரலக்கா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலக்கா, சொல்லுங்கக்கா அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே இதுதான். ஏன்னா உங்களோட மைண்ட் வந்துட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. லைக் படிக்க இருந்தாலுமே நம்மளால் படிக்க முடியுமா, இல்லை நம்ம திறந்து படித்தா நமக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நம்ம ஒரு ட்ரஸ்ட் வைக்காமல் ஒரு நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது தாங்க இது ரீசனே. நம்பிக்கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும்போது புக்கை திறந்து படித்து பாருங்கள், 2 லைன் 2 பேருக்கு சொல்லி கொடுத்து பாருங்களேன், அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே ஒரு தனி ஃபீலு. அண்ட் 8th one is rewards. நமக்கு நாமளே ஒரு விஷயம் பண்ணி முடித்த உடனே இன்றைக்கி இதை பண்ணிடலாம், இன்றைக்கி வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடலாம், இல்லைனா இன்றைக்கி வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நம்ம சம்மெல்லாம் கரெக்டாக போட்டோன்னா ஷாப்பிங் போகலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி ரிவார்ட்ஸ் நமக்கு நாமே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏமாற்றக்கூடாது. கண்டிப்பாக நம்ம தானே ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம், நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்த பண்ணாமலே போய் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அடி. அப்படி பண்ணாமல் கண்டிப்பாக அந்த இதை முடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன ரிவார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி பண்ணி பாருங்கள். அது அந்த இது படிக்கும் போதே சரி இது முடிச்சுட்டு நம்ம அதை தானே பண்ண தானே போகிறோம், இல்லைனா வந்துட்டு மொபைலில் இன்றைக்கி ஏதாவது மூவி பார்க்கலாம், இல்லை டிவி பார்க்கலாம், இல்லை ஏதாவது கேம் விளாட்லாம், செஸ் விளாட்லாம், அந்த மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ஆனால் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் அந்த ரிவார்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ட்ரிப்புமே நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 9th one இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப் தான். டிப்புங்கிறத விட இட் இஸ் வெரி மேண்டிட்ரி. என்னென்னா ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ். நம்ம கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணுங்க. நிறைய பேர் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபோனெல்லாம் கையில் எடுத்துட்டா 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. நானுமே அப்படி தான் இருந்தேன். எனக்கெல்லாம் 11:30க்கு கீழே வந்துட்டு தூக்கமே வராது. ஏன்னா அதுக்கு காரணம் ஃபோன் தான். ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தூக்கம் தான் வரும். ஆனால் நீங்கள் 8 மணிக்கே ஃபோனை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் படுக்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்ம எப்போ தூங்கினாலும் நமக்கு தூக்கம் வரும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த அசுரன் மாதிரி இந்த மொபைல் ஃபோன் நமக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ண நமக்கு டெம்ப் பண்ணி விட்டு இன்னும் பார்க்கலாம், நல்லா இருக்கேன்னு தோணும், அவ்வளோதான். ஆனால் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லாவே தூங்குங்க. நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு பிரெயின் கண்டிப்பாக டைம் எடுக்கும், அதுக்கும் ரெஸ்ட்டு தேவை. நம்ம எந்த ரெஸ்ட்டுமே கொடுக்காம படிக்கிறோம், உடனே மொபைல் யூஸ் பண்ணுறோம், உடனே தூங்காமல் மறுபடியும் படிக்கிறோம், இல்லை மறுபடியும் யூஸ் பண்ணுறோன்னா அது எப்படி நமக்கு ஞாபகம் இருக்கும்? அப்புறம் எக்ஸாம் போயிட்டு நம்ம அவ்வளோ தூரம் 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் எக்ஸாமுக்கும் திருப்பி 1 மணி நேரம் தூங்கிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் போய் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா தூக்கம் தான் வரும் இல்லையா? படித்ததெல்லாம் மறந்துடும். இல்லை சில பேருக்குலாம் நல்லாவே படிச்சிருப்பாங்க, அவங்க படித்த இந்த கொஸ்டினே வந்துட்டு எக்ஸாமுக்கு வரும். ஆனால் அங்கே வந்துட்டு டப்புன்னு ஒரு லைனோ இல்லை வந்துட்டு அவங்க மக்கப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் டப்புன்னு வந்துட்டு அவங்க எழுதும்போது அது மறந்துடும்.
மறந்த உடனே அங்கேயே அவங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. ஐயோ! நம்ம படிச்சோமே வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எக்ஸாம் டைம் போயிட்டே இருக்கும். 2 1/2 ஹார்ஸ் போயிட்டே இருக்கும். ஆனா அவங்க அதிலேயே ஸ்டக் ஆகி ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காம அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம சரியா தூங்காததுனாலயும், ஒரு ஹெல்த்தி டயட், ஒரு எக்ஸர்சைஸ்லாம் ஃபாலோ பண்ணாம பண்றதுக்கு தான் இது ரீசன். அண்ட் த ஃபைனல் டிப் தட் இஸ் த 10th டிப் என்னன்னா, இது வந்து டிப்புன்னு சொல்றதுக்கு பதிலா இது வந்து ஒரு வேர்டிங்ஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா இது வந்து நான் சின்ன வயசுல லைக் 7தோ 8தோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னோட தமிழ் மேம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, நம்மளால இப்போ ஒரு 10 இட்லி இருந்துச்சுன்னா, அந்த 10 இட்லிய நம்மளால ஒரே நாள் சாப்பிட முடியும். லைக் ஒரே நாள்னா, ஒரே டைம் நம்மளால சாப்பிட முடியும்னா, நம்மளால முடியாது. ஆனா, அந்த 10 இட்லியும் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஒரு இட்லி சாப்பிட்டா, கண்டிப்பா நம்மளால சாப்பிடவும் முடியும். அதே மாதிரி தான் படிக்கிறதுக்கு. இன்னைக்கு படிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபயர் வந்து இன்னைக்கே பிடிச்சு நான் எல்லாத்தையும் முடிப்பேன்டான்னு சொல்லிட்டு, எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்துட்டு, எல்லா நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இன்னைக்கு படிச்சே முடிக்கணும்னா, கண்டிப்பா முடியாது. பட் எவ்வளோ சப்ஜெக்டாக இருந்தாலும், எவ்வளோ சிலபஸாக இருந்தாலும், டெய்லியும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டைம் வச்சு படித்து பாருங்கள். கண்டிப்பாக செமஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைனா 10th 12th அவங்க போர்டு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், தரவாகவும் முடிச்சிருப்போம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறது இட்ஸ் நாட் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடியே படிங்க. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறத விட்டுறாதீங்க. என்ன தான் படித்தாலும் மறுபடியும் நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க கொஞ்சம் ரீகால் பண்ணோம். ஸோ தட் நம்ம எக்ஸாம் டைமில் எவ்வளோ தான் டிஸ்ட்ராக்ட் ஆனாலுமே நம்ம படித்தது நமக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதோ இல்லை ரிவிஷன் பண்ணுறதோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் படிக்கிறதுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லைக் அது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டைமில் படிக்கணும்னு தோணும். லைக் சில பேர் நைட் பர்சனாக இருப்பாங்க, மார்னிங் பர்சனாக இருப்பாங்க. எனக்கெல்லாம் நான் வந்து மேக்ஸிமம் ஈவினிங் தான். எக்ஸாம் டைம் அப்படின்னா தான் நான் வந்து காலையிலே எந்திரிச்சு வந்துட்டு படிக்கணும்னு முடிவு பண்ணேன். மற்றபடி நான் ஈவினிங் தான் ஒரு 6 to 10 இல்லை 6 to 11 அந்த மாதிரி இடையில 2 ஹவர்ஸ் படிச்சுட்டு பிரேக் எடுத்து எடுத்து படிப்பேன். ஆனால் இதை விடையுமே லைக் ஈவினிங் படிக்கிறது விடையுமே நம்ம மைண்டில் வந்து எப்போ நல்லா ஸ்டோர் ஆகும், லைக் நம்ம புரிஞ்சுக்கிற லைக் எனர்ஜி எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மார்னிங் 4 to 7 AM இந்த டைமில் படித்து பாருங்கள். நீங்கள் ஈவினிங் நைட் படிக்கிறத விடமே இந்த டைமில் படித்தா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக சீக்கிரமாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நைட்டு நீங்கள் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒரு 1 hour படிக்கிறதுக்கு எடுக்கிறீங்க தரவா அப்படின்னா நீங்கள் மார்னிங் படித்து பாருங்கள். கண்டிப்பாக ½ an hourலேயே நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க. ஸோ 4 to 7 வந்துட்டு பெஸ்ட் டைம்னு சொல்லுவேன். நான் என்ன தான் ஈவினிங் படித்தாலும் எனக்கு இப்போ ஏதாச்சும் வைவா இருக்குது, ப்ரெசன்டேஷன் இருக்குது, இல்லைனா வந்துட்டு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருதுன்னா கண்டிப்பாக நான் காலையில் இந்த 4 to 7 வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். நான் அதை வந்து விட்டுறவே மாட்டேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அக்கா வைவானா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி லா காலேஜில் எல்லா காலேஜ்லையும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்னல் அசஸ்மெண்ட். லைக் ப்ரெசன்டேஷன்னா நமக்குன்னு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க ஒரு செமஸ்டருக்கும். அந்த டாப்பிக்கில் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கூட படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் அ டீச்சர் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்டாஃப் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் வைவா அப்படின்னா அதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ நான் நேற்று தான் முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் நான் என்னோடய வைவாவை நல்லாவே பண்ணியிருக்கேன். ஸோ 8 வைவா முடிச்சிட்டேன். ஸோ நேற்று சேர்த்து 9. இன்னும் ஒரே ஒரு வைவா தான். அதை முடிச்சிட்டா முடிஞ்சுது, எல்லாம் முடிச்சிருவோம். ஸோ வைவானா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைவா டே அன்னைக்கு நம்மளோட 5 சப்ஜெக்ட்டுமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். நமக்கு ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூமில் நமக்கு டீச் பண்ண 5 ஸ்டாஃப்மே நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. அண்ட் அதில் அவங்க ஃப்ரண்ட்டில் ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அது நமக்கு தான். ஸோ நம்மளை லைக் ரிஜிஸ்டர் நம்பர் வைஸோ இல்லை வந்துட்டு ரோல் நம்பர் வைஸோ நம்மளை கூப்பிடும்போது நம்ம போய் அங்கே உட்காரணும். அந்த 5 ஸ்டாஃபும் அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோங்கிறத பார்த்து நமக்கு வந்துட்டு மார்க் வந்து அவங்க கொடுப்பாங்க. லைக் நீங்கள் ஃபஸ்ட் 2 கொஷின் ஆன்சர் பண்ணலன்னா நெக்ஸ்ட் கொஷின் கேட்பாங்க. பட் ஆன்சர் பண்ணாமல் நம்ம தான் இருக்க மாட்டோமே. ஏன்னா நம்ம தான் படிச்சிருவோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பராக டாப்பராக ஆக போகிறோம். டாப்பராக ஆகணுங்கிறத விட நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதணுங்கிறதே போதுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன். பிகாஸ் என்னால் வந்துட்டு லாங் வீடியோ ரெகுலராக என்னால் எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 2 months ஆச்சு. பிகாஸ் நான் ஷார்ட்ஸ் டெய்லி உங்களுக்காண்டி போகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதுவுமே நான் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் டைம்லாம் முடிச்சுட்டு என்னோடய செல்ஃப் கேர் டைமுக்கும் நான் கொடுத்துட்டு
நைட்டு 10 to 11 தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் எடிட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லாங் வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லணும், இல்லை எதை பற்றி லாங் வீடியோ எடுக்கணுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மெஜாரிட்டியாக யார் எந்த மாதிரி கேட்குறீங்களோ ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். If you found this video useful, don't wait to start today. Let's motivate each other and don't forget to subscribe my channel. See you guys in the next video. Bye bye.